ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியே இருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது மத்திய அரசு சார்பில் கடந்த 10 வருஷமாக உங்கள் ஆதார் கார்டில் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்காங்க பாருங்க, அவங்கள வந்து ஆன்லைன் மூலமாக 2 டாக்குமெண்ட்டை அப்டேட் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா இதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்னமும் பல பேர் வந்து பண்ணாம இருக்காங்க. அதாவது கடந்த 10 வருஷத்துல உங்க ஆதார் கார்டுல எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாம இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேம் சேஞ்ச் பண்ணாம இருக்கீங்க, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணாம இருக்கீங்க, பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணாம இருக்கீங்க. இந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்ல அறிவிச்சிருக்காங்க பாருங்க. அதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிளிக் ஹியர் டு அப்லோட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். ஏதாச்சும் 2 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆதார் சம்மந்தப்பட்ட நம்பர் வந்து ஸோ லைவாக இருக்காரு அப்படின்றது மீனிங் தான் அர்த்தம். அதனால தான் 2 டாக்குமெண்ட்டை இப்போ அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. தி சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/6/2025. ஓகே, ஸோ இது ஆன்லைன் மூலமாக ஃப்ரீயாக பண்ணுறதுக்கான கடைசி தேதி 14/6/2025. இன்னும் 1 வீக் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்களே வந்து பார்த்தா வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். மேபி அதுக்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ₹50 பேமெண்ட் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். எதுவும் இல்லை, myAadhar.udai.government.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்டேட்னு இருக்க பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் கிளிக் டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்கள் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 12 டிஜிட்கான ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு கீழே கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை நீங்கள் என்டர் பண்ணிட்டு ஸோ லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க டாக்குமெண்ட் அப்டேட்னு. அகைன் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதில் 2 ப்ரூஃப் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தா அட்ரஸ் ப்ரூஃபு, இன்னொன்று ஐடென்டி ப்ரூஃப் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கான ஆதார் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ஐ வெரிஃபை தட் த எபோவ் டீல்ஸ் ஆர் கரெக்ட்னு. இந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து பார்த்தா டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்க. 2 MBக்குள்ளே இருக்க மாதிரி ஜேபேக்கில் பிடிஎஃப் அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஐடென்டி ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை நிறையா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமாக. செலக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நிறையா டாக்குமெண்ட், டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணி வியூ அண்ட் அப்லோட் கொடுத்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிவியூ பேஜ் வரும். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடும். அடுத்த கட்டமாக நீங்கள் டேஷ்போர்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் பேஜில் உங்களுக்கு கீழே வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க நீங்கள் இப்போ அப்ளை பண்ணது. ஸோ டாக்குமெண்ட் அப்டேட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தா ப்ராசஸில் இருக்கா, பெண்டிங்கில் இருக்கா, கம்ப்ளீட்டாக பண்ண மாதிரி நீங்கள் ஸ்டாட்டஸை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா ஆன்லைன் மூலமாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. பட் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணீங்க அப்படின்னா ஆதார் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு கீழே அந்த நம்பர், அந்த ஆதார் டீல்ஸை போட்டதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு வந்து இந்த நம்பர் வந்து அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமல் இல்லையான்னு காமிச்சிடும். அவங்க மட்டும் பண்ணால் போதுமானது. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு அப்டேட் பண்ணுறவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. 1 வீக் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த போட்டு செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.